மாடுண்டு கண்டுண்டு மக்களுண்டு என்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டோம். இனி கேள் மனமே, ஓடுண்டு கந்தையுண்டு உள்ளே எழுந்த ஐந்தும் ஓத உண்டு, தோடுண்ட கண்டன் அடியார் நமக்கு துணையும் உண்டே. பட்டினத்தார். வெண்மையின் சொரூபமே, மல்லிகை வாசனையும் கொலுசு சத்தமுமாக பிரசன்னமாகும் ராஜமோகினியே, ராஜமோகினி பிரசன்னமாகணும், ராஜமோகினி பிரசன்னமாகணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பிருந்தாக்கு நினைவு திரும்பினாலும் நடந்த அந்த பழைய சம்பவம் இன்னும் நினைவுக்கு வரலையாம். தான் அப்பா கிட்டேயே என்ன நடந்ததுன்னு கேட்டாலாம். ஸோ அவளுக்கு பழைய நினைவு திரும்புறதுக்குள்ள அவளை முடிச்சாகணும். உன்னை தேடிக்கிட்டு உன் தம்பி வந்திருந்தாரு. தம்பியா? வந்தவர் அப்படித்தானே சொன்னாரு. என்ன பேர் சொன்னாரு? ஓ, உனக்கு அத்தனை தம்பிங்களா? விக்ரமா, நான் சொன்னபடி முன் ஜென்மத்தில் நீயே வீரசித்தன் என்பதை அவனின் ருத்ராட்ச மாலையை அணிந்து குருவாலை ஏந்திய பொழுது நீயே உணர்ந்திருப்பாய். ஆமா சாமி. நானும் இவ்வூரை காவல் காக்கும் 7 சித்தர்களும் சிவராத்திரி வரை, அதாவது ஒரு மண்டலம் தவம் இருக்க சித்தவனத்துக்கு செல்லவிருக்கிறோம். இது எங்களின் தவக்காலம். இவ்வுலகை காப்பது ஈசன். அவனின் உத்தரவுப்படி இவ்வூரை காப்பது எங்களது 8 பேரின் கடமை. நாங்கள் வனம் போக இருப்பதால் அந்த கடமையை நான் உனக்களிக்கின்றேன். நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்தாலும் இப்போதும் நீ ஒரு காவல்காரன்தான். நாங்கள் திரும்பி வரும் வரை இவ்வூரை காப்பது உமது கடமையாகின்றது. பைரவ சித்தன் தன் அம்சமான பைரவன் மூலமாகவும், காகை சித்தர் தன் அம்சமான காகம் மூலமாகவும் உன் காவலுக்கு துணை புரிவார்கள். சரிங்க சாமி. நீ அணிந்திருக்கும் ருத்ராட்ச மாலையும் குருவாலும் உனக்கு ஒரு புது சக்தியை தரும். ஒரு சித்தன் தன் சீடனுக்கு 3 முறை தீட்சை தருவான். பார்வையால் தருவது நயன தீட்சை. நயன தீட்சையை முதல் முறை நான் உனக்கு தந்தேன். அடுத்து தொட்டு தருவது ஸ்பரிச தீட்சை. நீயே வீரச்சித்தன் என்ற போது அந்த தீட்சையை நான் உனக்கு தந்தேன். இப்போது நான் உனக்கு தரப்போவது திருவடி தீட்சை. விக்ரமா, நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்தாலும் உன் பகுத்தறிவெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு ஈசனை, என்னை முழுதாக நம்பினாய். அதனாலேயே உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொண்டேன். 3 தீட்சைகளையும் வழங்கியுள்ளேன். இனி உனக்கு நண்பன் யார், எதிரி யார், நல்லது என்ன, சூழும் பகை என்ன, எல்லாம் விவேகமாக உணர்ந்து நடக்க வழி செய்யும். நாங்கள் திரும்பும் வரை இவ்வூரை காக்கும் கடமையை செய்.
பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, என் முன் பிரசன்னமாகணும். ராஜமோகினி பிரசன்னமாகணும், ராஜமோகினி பிரசன்னமாகணும், பிரசன்னமாகணும் தேவி, ராஜமோகினி பிரசன்னமாகணும், என் முன் பிரசன்னமாகணும் தேவி. வாங்க கணேஷ் சார், வணக்கம். வணக்கம். எங்க விஜய் சார் வரலையா? அவர் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சுவாமிஜி இருக்காரா? இதோ உள்ளதான் பூஜையில இருக்காரு. உட்காருங்க. பிரசன்னமாகணும் தேவி, ராஜமோகினி பிரசன்னமாகணும், என் முன் பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி. ஓம் ரீம் ராஜமோகினி, ஓம் ரீம் ராஜமோகினி. தேவி பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி, தேவி பிரசன்னமாகணும், தேவி பிரசன்னமாகணும், தேவி பிரசன்னமாகணும், தேவி ராஜமோகினி பிரசன்னமாகணும், ராஜமோகினி பிரசன்னமாகணும் தேவி. ஓம் ரீம் ராஜமோகினி. வணக்கம் குருஜி. என்ன கணேஷா, வில்லாளன் வரலையா? இல்ல, அவர் வரல. நான் தான் தனியா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நானா? ஆசானே. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன குருஜி, எப்பவுமே நாங்க வந்தோம்னா நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு கேட்பீங்க. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு என்னையே கேக்குறீங்க? அது அப்படிதான். எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. இந்த கேரள தேசத்தை விட்டு இந்த பகுதிக்கு ஞான் வந்ததே இங்குள்ள சித்தவனம், பூமி காத்தான்பட்டி கிராமம், இங்கு குடிகொண்டிருக்கின்ற ஈசன், இந்த கிராமத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற சித்தர்கள், இவர்களுக்காகத்தான். அது மட்டுமில்ல, கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்ற வில்லாளனுக்கு சாரதியாகவும் ஞான் இருந்து செயல்பட விதி என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. விஜய்க்கு உதவினால் ஞான் சித்தர்களை எதிர்த்துதான் ஆக வேண்டும். அதனால் இங்குள்ள சித்தர்களுக்கும் எனக்குமான போட்டி எப்போது தொடங்கிவிட்டது. பூமிகாத்தான்பட்டி வைத்தியருக்கு உதவ சித்தவனம் போனதில் சித்தர்கள் கோபத்திற்கு ஆளாகி அவர்கள் என்னை வனத்துக்குள்ள வர முடியாதபடியும் யக்ஷினி தேவிய எனக்கு உதவ முடியாதபடியும் கட்டிவிட்டார்கள். இவர்களுக்கு பயந்து ஞான் என் தேசத்துக்கு ஓடிவிடுவேன் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் போல. இந்த நம்பூதிரி அவ்வளவு லேசப்பட்ட ஆளா என்ன? சித்தர்களையும் மீறி மீண்டும் நான் வனம் புகுந்து காட்டுவேன். யக்ஷினியுடைய வரம் இன்னைக்கு கிடைக்காவிட்டால் என்ன? அவளை விட சக்தி வாய்ந்த ராஜமோகினியை வசப்படுத்தும் பூஜையில் தான் இப்போது நான் ஈடுபட்டிருக்கிறேன். விரைவில் அவள் என் முன் பிரசன்னமாவாள். நான் கேட்கும் வரமளிப்பாள். அதன் பின் நான் யார் என்று அந்த சித்தர்களுக்கு காட்டுவேன். சரி, இப்போது சொல், நீ வந்த விஷயம் என்ன? குருஜி,
நான் இப்படி கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. நீங்களே ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நிலைமையில் நான் எப்படி என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி அதுக்கு... கணேஷா, நான் ஒன்றும் இந்த சக்தியை இழந்து விட்டேன் என்று சொல்லவில்லையே. உன் பிரச்சனை என்ன? வேற என்ன குருஜி, என் மாப்பிள்ளை தான் எனக்கு பிரச்சனை. போன தடவை வந்தப்போவே என் மாப்பிள்ளை விஜய அந்த கோயிலுக்குள்ளே பௌர்ணமி அன்னைக்கு போக வேணாம் நீங்கள் சொன்னீங்க. அவர் எங்கே கேட்குறாரு? இன்னும் வெறித்தனமாக அந்த கோயிலுக்குள்ளே போய் தான் தீருவேன்னு பிடிவாதான பிடிக்கிறாரு. அப்படி மீறி கோயிலுக்குள்ளே போனவன் நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு எடுத்து சொல்லியும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவர் என் அத்தானுக்கு ஒரே புள்ள, உங்களுக்கே தெரியும். அவருக்கு எதுவும் ஆயிடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு வேற என் அத்தான் கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் விஜய் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பிரசிடென்ட் ஐயா கோயிலை சுற்றி என்ன பலமான காவல் போட்டாலும் எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என் மாப்பிள்ள அப்படிதாங்க, மனசில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சே காட்டணுன்றதுல ரொம்ப 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 தீவிரமாக இருப்பார். இப்படிதான் பாருங்களேன், சின்ன வயசுல ஸ்பைடர் மேன் மாதிரி குதிக்கிறேன்னு சொல்லி மாடியிலேருந்து குதிச்சு காலை உடைச்சிக்கிட்டாரு. அதனால தான் பயமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க மாப்பிள்ளை விஜய் கோயிலுக்குள்ள போகாம எப்படியாவது தடுக்கணும் குருஜி. கணேஷா, விஜயை பத்தி நீ எனக்கு சொல்லி தரணுமா என்ன? ராஜமோகினியை என் வசமாக்கி பொது சக்தியை அடையும் வரை என்னால் வில்லாளனை தடுக்க இயலாது. ஆனால் என்ன நடக்கும் என்பதை தியானித்து சொல்ல என்னால் முடியும். கணேஷா, குருஜி, இம்முறை விஜயன் செயல்களை தடுக்க யாராலும் முடியாது. அவன் சித்தர்களுக்கு எதிராகவே சரிக்கு சரி நிற்கும் சக்தி உள்ளவன். அதனால் அவன் அப்படித்தான் வீம்பாக இருப்பான். அவனின் அந்த குணமே அவனின் பெயர் அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட காரணமாகவும் இருந்துள்ளது. ஓ, அப்போ என் மாப்பிள்ளை விஜய்க்கே தனியா ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்றீங்களா? பவர் என்றால் என்னை போல மந்திர தந்திர சக்தி அல்ல, ஜாதக பலம். நேரத்துக்கு அவனுக்கு உதவி செய்வதற்கு எங்கிருந்தாவது யாராவது வந்து விடுவார்கள். கோவில்ல உத்தரவு கிடைக்க நீங்க சிரமப்பட்டப்போ உங்களுக்கு உதவ நான் வரவில்லையா? அதனாலேயே சொல்கிறேன், வில்லாளனை தடுக்க என்னாலோ ஏன் வேற யாராலையும் இயலாது. ஆனா இந்த முயற்சியில் விஜயனுக்கு எதுவும் ஆகாது, பயம் வேண்டாம். அப்படியா சொல்றீங்க? சாரி குருஜி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோடய நான் கிளம்புறேன். அப்புறம் என் பொண்ணோட கல்யாண விஷயத்தை பத்தியும் உங்ககிட்ட பேசணும். பட் இப்போ இந்த பிரச்சனை இருக்கிற போது அது வேண்டாம். நான் அப்புறமா வந்து அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேனே. ஆகட்டும் கணேஷா, ராஜமோகினி என் வசமானதும் எனக்கு முழு சக்தி வந்துவிடும். நீங்கள் சாதிக்க துடிக்க இந்த காரியம் நான் செய்து முடிப்பேன். நம்பிக்கையோடு செல். ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. அப்ப நான் கிளம்புறேன். வரேன். தனக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய்க்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவர்கிட்ட வந்து நிற்கும்போது அதுக்கும் ஏதாவது பதில் சொல்லுவார். இப்போ இவரை நம்புறதை விட அந்த ஈஸ்வரன்கிட்ட நம்ம பாரத்தை போடுறது பெட்டர். பிச்சு, கொஞ்ச நேரம் கோயிலை பார்த்துக்கோடா. நான் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சரி.
வணக்கம். வாங்கோ வாங்கோ. என்ன சார், உங்களையும் உங்க மாப்பிள்ளையும் கோயில் பக்கமே காணோமே. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க உத்தரவு வாங்கிட்டு போன கையோடு சரி, சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கல, கோயில் பக்கமும் உங்களை ஆளை காணும்னு குத்தி காட்டுறீங்க அதானே? இல்ல, புரியுது. என்னங்க பண்ணுறது, உத்தரவு கொடுத்த அந்த ஈஸ்வரன் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான இடத்த காட்டலையே, அதான் லேட் ஆகிட்டே போகுது. நான் எதையும் குத்தி காட்டணும்னு நினைச்சு கேட்கல, இயல்பா தான் கேட்டேன். ஆ, நீங்க போய் சேவிச்சுக்கோங்க. பையன் உள்ளதா இருக்கான், தீபாராதனை காட்டுவான். நல்லது, போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? என்ன பிச்சு, கோழி திருண்ண கள்ளம் மாதிரி முழிக்கிற? நீங்க எதுக்காக இங்க வந்தேள்? என்ன கேள்வி இது? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. அதெல்லாம் மத்த வாழ்க்கு. நீங்க எதுக்கு வருவேன்னு நேக்கு தெரியாதா? அதுவும் எங்க அப்பா ஆத்துக்கு போற நேரமா பார்த்து வந்திருக்கேளே. இதோ பாருங்கோ சார், நான் பழைய பிச்சோ கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. விஜய் சார் ராஜதுரையோட அப்பா கிட்ட ஏதோ சவால் விட்டுருக்காருன்னு நேக்கு தெரியும். பௌர்ணமி நெருங்கிறது, என்ன ஏதோ வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேள். அதெல்லாம் முடியாதுன்னு நான் ராஜதுரை கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேனே. அவன் சொல்லலையா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா, இல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? இனி சொல்ல என்ன இருக்கு? அதுதான் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? பிச்சு, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில்ல கேமராவை செட் பண்ண நீ தான் எனக்கு உதவி பண்ணேன்றதையும், அதுக்கு லஞ்சமா என் மாப்பிள்ளை விஜய் உனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் கொடுத்தாருன்றதையும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு உன்னை மிரட்டினா நீ நான் சொல்ற காரியத்தை செய்வியா? ஐயோ, நீங்க வேற. ஈஸ்வரன் மேல சத்தியமா சொல்றேன், அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. வேணும்னா அந்த ஸ்மார்ட் போனை உங்களாண்டியே கொடுத்துட்றேன். நேக்கு அது வேண்டாம். நான் அதை யூஸ் பண்றது கூட கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பூதம் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கோ. அதெல்லாம் முடியாது பிச்சு. இப்ப நான் சொல்றத நீ செய்வியா மாட்டியா? என்ன செய்யணும்? பிச்சு, சாமிக்கு தீபாராதனை காட்டு போ. பிச்சு, நானே மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன்பா. என் மாப்பிள்ளையோட பிடிவாத குணத்தை மாத்தணும்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான் நான் கோயிலுக்கே வந்திருக்கேன். முன்ன மாதிரிலாம் இல்லை பிச்சு. என் மாப்பிள்ளை எதை சொன்னாலும் நானே இப்ப கேட்கறது இல்லை. கற்பூரத்தை காட்டுறியா? நிஜமாதான் சொல்றீங்களா? இல்ல என்ன உள்ள அனுப்பிட்டு இந்த பக்கம் ஏதாவது? பிச்சு, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கான்ற நினைப்பே இல்லாததால தான் எல்லா மனுஷனும் தப்பு பண்றான். நானும் தப்பு பண்ணேன். ஆனா அதுக்காக கடவுள் முன்னாடியே தப்பு பண்ணுவேனா? தைரியமா போயா, போய் தீபாராதனை காட்டு. நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி. ஈஸ்வரா, என் மாப்பிள்ளை ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு அவனை பைத்தியக்கார குளத்துல பார்க்க வச்சிடாத. அதோட என் பொண்ணு அவனை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறா. அவன் மனசை மாத்தி எப்படியாவது நீ தான் அவனை என் பொண்ணோட சேர்த்து வைக்கணும். நீராஜானந்தராஜமன்யம் சமர்ப்பயாமி. என்ன செக் பண்ணிட்டியா? என்ன? ஹே, நான் ஏதாவது கேமரா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு செக் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்னா நம்பு பிச்சு.
நான் சத்தியமா சாமி கும்பிட மட்டும்தான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் மாப்பிள்ள ராஜதுரை கிட்ட சொல்லி உன் மூலமா ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அதை செய்யவே மாட்டேன்னு சொல்லு. தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு உதவி செய்வியா ப்ளீஸ்? நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். போதுமா சார்? தேங்க்யூ பிச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஈஸ்வரா.